வணக்கம் நண்பர்களே. முக்கியமான கண்டென்ட் ரூரல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது யூனிட் 5ல நமக்கு சிலபஸ் இருக்கக்கூடியது. ஊரக நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது. அதில் நமக்கு வந்து பார்த்தோம்னா விபி ஜிராம்ஜி விக்ஷித் பாரத் குவாரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் அப்படிங்கிறதா நமக்கு வந்து விபி ஜிராம்ஜி அப்படிங்கிறது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியது. இந்த ஃபேமஸாக இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது 125 நாள் வேலை திட்டமாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறதான். இது ஜூலை 1லேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் பேசியிருப்பேன். இதில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடியே ஆரம்பத்திலேருந்தே இதே மாதிரி திட்டங்கள் இருக்கும். அதுவும் எக்ஸாமில் நிறைய கேட்டிருக்கிறாங்க. இந்த குறிப்பாக மகாத்மா காந்தி திட்டமே வந்து பார்த்தோம்னா ஒரு 10 தடவைக்கு மேலே கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இப்போ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல முக்கியமே அப்ரிவேஷன் தான் முக்கியம். விபி ஜிராம்ஜி அப்படின்னா என்னன்னா விக்ஷித் பாரத் குவாரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படிங்கிறதான். விக்ஷித் பாரத் அப்படின்னம்னா வளர்ந்த இந்தியா வந்து வளருது அப்படிங்கிறத நம்ம எப்போ டார்கெட்டாக வச்சிருக்கிறோம். எல்லாத்துலேயும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கான கோல் 2047 வளர்ந்த இந்தியாவா நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து ஜிடிபியில் ஒரு 30லேருந்து 35 ட்ரில்லியன் US டாலர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதான் கோலாக நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அதை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் அரசு வேலை அப்படின்னாவே எல்லாத்துக்குமே காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அரசு வேலைன்னா அரசு ஊழியர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ 8 கோடி மக்கள் இருக்கு அப்படின்னம்னா இதில் ஒரு 8 லட்சத்துலேருந்து 9 லட்சம் பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்போ 100க்கு ஒருத்தர் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட். அந்த வேலைக்காகத்தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை கொடுத்து அந்த வேலைக்கு சம்பளம் தர்றது, அது வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிம்பாங்க. சம்பள வேலை வந்து அரசு கொடுக்கறது. அதை வந்து டெய்லியுமே இந்த வேலை செய்யுங்க, உங்களுக்கு இந்த சம்பளம் வாங்கிக்கோங்க, ஒரு தினக்கூலி மாதிரி ஒரு டெய்லி வேஜஸாக அரசாங்கம் கொடுக்கக்கூடியதான் இந்த வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. இது 1960களிலிருந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். 1960ஸ்லேருந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில் ஏற்கனவே இருந்த திட்டத்தை பேர் மாற்றுறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இப்போ அந்த பேர் மாற்றி கொஞ்சம் ஃபியூச்சர் மாற்றப்பட்டிருக்கிறதா இந்த விபி ஜிராம்ஜி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி ஆக்ட் 2005 கொண்டு வரப்பட்டதை வந்து மாற்றிருக்காங்க. விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த 2047 இந்தியா வளரணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களும் வளரணும். எல்லா கிராமங்களும் வளரும் போது ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்தது இதோடைய முக்கியமான ஃபீச்சரு முன்னாடி இருந்த திட்டத்துக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு. இது வந்து பார்த்தோம்னா 125 நாள் வேலை வாய்ப்பு. வருஷத்துக்கு நமக்கு 365 நாள் இருக்குன்னா அதில் 60 நாள் வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஹவு மெனி டேஸ் வந்து பிரேக்கு. முன்னாடி இருந்த திட்டத்தில் பிரேக்கு கிடையாது, இதில் பிரேக் இருக்குது. 60 நாள் அப்படிங்கிறது ஹார்வெஸ்டிங், அறுவடை காலத்தில் இந்த வேலை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அறுவடை காலத்தில் போய் நம்ம வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அறுவடை கால் கிடைக்க மாட்டாங்க. அப்போ இந்த வேலையை கொடுக்காம அறுவடையை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக 60 நாளை தூக்கிடுறாங்க திட்டத்தில். மீதி இருக்கிற 305 நாளில் தான் 125 நாள் வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டிங். முன்னாடி இருந்த திட்டத்தில் நமக்கு சென்ட்ரலி ஃபண்டட், அதாவது ஒரு அன்ஸ்கில்டு வேஜ்னா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. செமி ஸ்கில்டுக்கு அதுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா 75-25 அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. ஆனால் இதில் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா இருந்தது சென்ட்ரலி ஸ்பான்சர்டா மத்தியமும் மாநிலம் ஷேர் பண்ணிக்கிறது. அதாவது 100 ரூபா அப்படின்னம்னா அதில் 60 ரூபா மத்திய அரசும் 40 ரூபா மாநில அரசும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது. 60-40 அப்படிங்கிற ஷேரு. அப்போ முன்னாடி இருந்ததை விட மாநில அரசுகளுக்கு நிதி சுமை அதிகமாகும் அப்படின்னு ஒரு மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒன்று. இன்னொன்று இதில் முக்கியமான என்னன்னா முன்னாடி இருந்த திட்டத்தில் நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் அந்த 100 நாள் வேலைங்கிறத எவ்வளோ பேருக்கு வேணாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. யார் வேணாலும் ரிப்போர்ட் பண்ணால் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அது வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஃபண்டிங் எவ்வளோ வரும்னு ரெக்யர்மெண்ட் தெரியாது. ஆனால் இப்போ இந்த மாதிரி 60-40 பிரிக்கும் பொழுது பட்ஜெட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நார்மேட்டிவ் ஃபண்டிங் அப்படிங்கிறாங்க. நார்ம்ஸ்னா ரூல்ஸு. அப்போ நார்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டிங் பேட்டர்ன் இதில் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது விபி ஜிராம்ஜியோட இன்னொரு அம்சம். நார்மேட்டிவ் ஃபண்டிங் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்ததை வந்து பார்த்தோம்னா பிஎம் கதிசக்தி. இந்த கதிசக்தியை மட்டுமே தனியாக பேசணும். இப்போ நமக்கு இந்தியா தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1948 ஏப்ரல் 6 இண்டஸ்ட்ரியல் பாலிசியை போட்டு அதுக்கப்புறம் 56 இண்டஸ்ட்ரியல் பாலிசி, 73, 77, அப்புறம் 91 புதிய தொழில் கொள்கை இப்படியெல்லாம் போட்டு கொண்டு வரும்பொழுது காங்கிரஸ் பீரியட்ல 2011 நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி அப்படிங்கிறது காங்கிரஸ் பீரியடுக்கு முக்கியமான ஒன்றா இருக்கு. அதுக்கப்புறம் பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோம்னா தொழில்துறைக்கே வச்சிருந்தாங்க. அதில் மேக் இன் இந்தியா, அப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, அந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் போக ஒட்டுமொத்த இந்தியாவை வளரணும்னா இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும், உள்கட்டமைப்பை நம்ம மேம்படுத்தணும். அப்போ நம்ம இன்னைக்கு அந்த காலத்தில் மாதிரி
ஒரு மகளநோபிஸ் மாடலில் பண்ண மாதிரி நம்ம வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களே ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு நம்மளே எல்லா தொழிலுமே நம்ம பண்ணிக்குவோம். நமக்கு தேவை என்ன? நல்ல ரோடு, ரயில்வே கனெக்ஷனு, ஏர்வே கனெக்ஷனு, போர்ட்டு, ஹார்பர் இந்த மாதிரியான கனெக்ஷன் மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும், தொழில் வந்து டெவலப் ஆயிரும். அப்போ இதுக்கு எவ்வளவு ஆகும்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணி 100 லட்சம் கோடி 100 லட்சம் கோடி, அதாவது இந்தியாவோட இந்த வருஷம் பட்ஜெட்டே 50 லட்சம் கோடி தான். தமிழ்நாட்டுக்கு போட்ட அந்த இடைக்கால பட்ஜெட்டு 4,67,000 கோடி தான். அப்ப 100 லட்சம் கோடினா எங்க இருக்கு? எத்தனை கண்டெய்னர்னே கற்பனை பண்ண முடியல. ஸோ அவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து மாஸ்டர் பிளான் அப்படிங்கிறாங்க. இந்தியாவுடைய மாஸ்டர் பிளான் 2021 இருந்து இருந்துகிட்டு இருக்கு. இதோடைய அப்ஜெக்டிவ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் நம்ம டெவலப் பண்ணோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே டெவலப் ஆயிரும். அப்போ பிஎம் காதிசக்திங்கிறத ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டாங்க. அதனுடன் இணைப்பது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு. ஒவ்வொரு கிராமத்தையும் நம்ம வந்து விபி ஜிராம்ஜி மூலமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம்னா அப்படியே ஹைவேஸ் ஒட்டி டெவலப் பண்ணிடுறோம், ஹைவேஸ் டெவலப் பண்ணிடுறோம், ரோடுவேஸ் டெவலப் ஆகுது, மொத்த இந்தியாவுமே வளர்ந்துருது. அப்படிங்கிறத பிஎம் கதிசக்தியோட அலைன் ஆகிறது முக்கியமான ஒரு ஃபேக்ட். அடுத்தது இதுக்காக டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் அப்ரோச், பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன். 100 நாள் வேலையும் சரி, 125 நாள் ஆகிறதும் சரி, யாரும் வேலைக்கு போறதில்ல, கையெழுத்தை மட்டும் போட்டுக்கிறாங்க, சும்மா உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி நம்ம மானிட்டர் பண்றோம்? அப்போ ஜியோஸ்பேசியல் பிளானிங் இருக்கும், பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் இருக்கு, இதுக்காக மானிட்டரிங் டேஷ்போர்ட் இருக்கு, வாரம் வந்து இதை பார்த்தோம்னா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அதுல அடுத்ததா ஒரு 15 நாளைக்குள்ள சம்பளம் தரணும், சம்பளம் வந்து 15 நாளைக்குள்ள கொடுத்துடணும் அப்படின்னு முக்கியமான ஒன்று. அடுத்தது ஒரு வேலை கொடுக்காட்டி, எனக்கு இந்த வேலை வேணும்னு நம்ம ஒருத்தர் கேட்டு எத்தனை நாளைக்குள்ள வேலை தரணும்னா 15 நாளைக்குள்ள தரணும். 15 டேஸ்க்குள்ள தரலைன்னா அதுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், இந்த அலவன்ஸை தர வேண்டியது யாருன்னா மாநில அரசு. சம்பளமா கொடுத்தா 60 ரூபா மத்திய அரசோடது, 40 ரூபா மாநில அரசோடது. வேலை கொடுக்காம அலவன்ஸ் கொடுத்தா முழுசுமே மாநில அரசோடது. முதல் 30 நாளைக்கு 1/4 சம்பளம், அதாவது 100 ரூபா சம்பளம்னா 25 ரூபா கொடுக்கணும். 30 நாளைக்கு அப்புறம் பாதி சம்பளம் கொடுக்கணும் அந்த 125 நாளைக்கும். அப்ப ஆக மொத்தம் வேலையே கொடுக்காம பாதி சம்பளம் கொடுக்கறதுக்கு வேலையை கொடுத்துறது தான் பெஸ்ட். வேலை கொடுத்துட்டா கூட 40% தான், வேலை கொடுக்கலைன்னா 50% மாநில அரசுக்கு. ஸோ தட் கண்டிப்பா வந்து இந்த வேலையை வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்தது நேஷனல் ஆவரேஜ். இந்தியா முழுசும் எல்லா ஸ்டேட்டுமே சம்பளத்துல வந்து எவ்வளவு வந்து ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் ஹைக் ஆகி வந்திருக்கு போன இதை விட அப்படிங்கிறாங்க. 320, இந்த 320ன்னு சொன்னோடனே நமக்கு இந்த 32ங்கிறது கண்ணில் பட்டுச்சுன்னா 32 ஞாபகம் வந்துருது. ஸோ 327 ரூபா 40 பைசா அப்படிங்கிறதான் நேஷனல் ஆவரேஜ். 327 அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த விபி ஜிராம்ஜியோடைய கோர் பில்லரா எது இருக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல அப்படின்னு பார்க்கும்போது 4 பில்லர் சொல்றாங்க. 4, ஏன்னா இந்த மாதிரி பில்லரு, தூணு, இன்ஜினு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பிடிச்சி போடுவாங்க. நான் எந்த 4 தூண் அப்படின்னு சொல்லி போன தடவை குரூப் 1 பிலிம்ஸ்ல வந்து இந்தியா விக்ஷித் பாரத் அடைகிறதுக்கு 4 இன்ஜின் வேணும்னோடனே முதல் இன்ஜின் என்ன? அக்ரிகல்ச்சரு, 2வது இன்ஜின் வந்து எம்எஸ்எம்இ, 3வது இன்ஜின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், 4வது இன்ஜின் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பிடிச்சி விட்டாங்க. அதே மாதிரி இதுல வந்து பார்த்தோம்னா கோர் பில்லர் இருக்கு. ஸோ கோர் பில்லர்ல முதல் வந்து பார்த்தோம்னா வாட்டர் செக்யூரிட்டி, நீர் பாதுகாப்பு தான் நமக்கு வந்து முதல்ல. அப்போ கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், ரெஜுவனேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ், ஊர்ல ஏரிக்கரை இதெல்லாம் சுத்தப்படுத்துறது, அதை வந்து தூர்வாரி வைக்கிறது, அந்த மாதிரி வேலை வந்து கொடுக்கலாம். அடுத்தது கோர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் பக்கம் ரோடு இல்லாமல் இருக்கு, ரூரல் ரோடு, பப்ளிக் பில்டிங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு அது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளுக்கு அவங்கள பயன்படுத்தலாம். அடுத்தது லைவ்லிஹுட் ரிலேட்டட், வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு அக்ரிகல்ச்சர் சப்போர்ட்டு, ஃபிஷரிஸு, ஸ்டோரேஜ்லாம் நம்ம சேமிச்சு வைக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான வேலைகளை உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஒன்று வச்சிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் வெதர் மிட்டிகேஷன், நமக்கு அப்பப்போ வந்து பார்த்தோம்னா வெள்ளம் வந்துடுது, இல்லை வந்து வெப்ப அலை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு, எக்ஸ்ட்ரீம் வெதர் பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா தடுக்கிறதுக்காக கண்ட்ரோல் மெஷருக்காக வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த வேலையும் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, சம்பளமும் அதுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அரசாங்கம் வந்து தன்னுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு சும்மா கொடுக்காம ஒரு வேலையை கொடுத்து வேலைக்கு சம்பளம் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய படத்துல அந்த பழைய இதுல எல்லாம் வச்சிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் காசு இல்லை சாப்பாடு இல்லைன்னு கேட்டா எனக்கு சாப்பாடு வேண்டாங்க, நீங்க ஒரு வேலை கொடுத்துருங்க, அந்த வேலையை செஞ்சுட்டு நான் திருப்தியா வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரசாங்கம் வந்து பண்ணக்கூடியதான் இது. இது 1960ல இருந்தே பண்றாங்க. அடுத்தது பழைய திட்டத்துக்கு இதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய திட்டம் 2005ல் சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அடுத்து 2006ல இருந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது, February 2. ஸோ February 2ல் வந்து பார்த்தோம்னா பைலட் பேசிஸில். ஸோ ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருப்பேன், இதை பேசும்போது எனக்கு அந்த மலரும் நினைவுகள் நாஸ்டால்ஜிக் வந்துடுது. இந்த 2006ல் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக +2 முடிக்கிற டைமு. ஸோ அந்த டைம் 2006 2007 அப்போ வந்து பார்க்கும்போது பைலட் பேசிஸ் இருக்கும்போது வேலை செய்கிறோம். இப்போ குளத்துக்கரையில் வந்து
அன்னைக்கு கடப்பாறையை வச்சுட்டு ஒரு குழியை தோண்டி ஜட்ரோபா செடி நட்டது, வெங்காய தாமரையெல்லாம் அள்ளி போட்டது, இதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2006 அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி 100 நாள் வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லா வேலையும் வேலை தான். ஆனா அரசாங்க வேலை தான் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. அந்த அடையாளத்துக்காகத்தான். ஏன்னா சம்பளம் அப்படிங்கிறது அன்னைக்கு 80 ரூபா சம்பளம். 80 ரூபாய்க்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சது இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு ஒரு குரூப் 1 கேடர் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3500 ரூபா சம்பளம், மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க அப்படின்னம்னா, ஸோ சம்பளத்தை தாண்டி நிறைய சம்திங் அடையாளம், ஐடென்டிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ 2006 பைலட் பேஸ் கொண்டு வரப்பட்டது. அப்புறமா எல்லா பக்கம் விரிவாக்கம் பண்ணாங்க. இவருடைய பேர் வச்சது வந்து எப்போன்னு பார்த்தோம்னா 2009 காந்தியோட பேர் வைக்கிறாங்க, மகாத்மா காந்தி. ஸோ மகாத்மா காந்தியோடைய பேர் எடுக்கும்போது என்னங்க காந்தி பேர் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி மகாத்மா காந்தியோட பேரு மகாத்மா காந்தியோட ஃபேமிலி யூஸ் பண்றதை விட இந்திரா காந்தி அவங்களுடைய ஃபேமிலி தான் யூஸ் பண்றாங்க. இந்திரா காந்தியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து பார்த்தோம்னா ஃபெரோஸ் காந்தினா, அவர் பேர்ல இருந்து இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, மேனகா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அப்படின்னு சொல்லி காந்திங்கிறது அந்த காந்தி வேற, இந்த காந்தி வேற. ஆனா இந்த காந்திஸ் அப்படின்னு சொல்லி காந்தி ஃபேமிலியோட பேர் எடுக்கும்போது அப்ப தேச தந்தை அப்படிங்கிறது பொதுவா இருக்காரு, அவங்க பேரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த பேரை முதல்ல கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பேரை தூக்குறாங்க முதல்ல. அடுத்து இதோடைய நோக்கமும் நமக்கு வந்து பார்த்தோம்னா கிராமப்புற குடும்பங்களுடைய வாழ்வாதார பாதுகாப்புக்காகத்தான். கிராமப்புறத்தில் இப்படி ஒரு வேலையை கொடுத்து சம்பளத்தை கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு ரூரல்ல இருந்து அர்பனுக்கு இருக்க மைக்ரேஷன், இடப்பெயர்வு வந்து தடுக்கப்படுகிறது. கிராமப்புற வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு. அப்புறம் 100 நாள் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோடைய முக்கியத்துவம். டிமாண்ட் டிரைவன், வேலை கேட்டால் கொடுத்துடணும். அடுத்தது வயசு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க. பழைய அட்டையை வச்சே இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் புது அட்டை கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கும் அந்த 15 நாளைக்கு கொடுக்கணும், இல்லாட்டி அலவன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், மாநில அரசு கொடுக்கணுங்கிறது இதுலேயும் இருக்கக்கூடியது. ஷேரிங் வந்து பார்த்தோம்னா அன்ஸ்கில்டுக்கு 100% சென்டரை கொடுத்துருவாங்க. மெட்டீரியல் ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு அந்த மாதிரி வேலைக்கு வந்து பார்த்தோம்னா 75-25 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் இது முக்கியமான ஒன்று. வேலை கொடுக்கலைன்னா அலவன்ஸ் முற்றிலுமாக மாநில அரசே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்தது பழைய திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா 1/3 பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1/3 வந்து பெண்களுக்கு இருக்கணும். அப்புறம் இந்த பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் கிராம சபாவே பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. கிராம சபா பஞ்சாயத்து லெவலே பிளான் பண்ணிக்குவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு தான் எல்லா பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க, எத்தனை காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க அவங்க. அடுத்து இதில் ஒர்க்கு, வாட்டர் கன்சர்வேஷன், ட்ராட் ப்ரூஃபிங்கு, நீர் பாதுகாப்பு, வறட்சி தடுப்பு, கிராமப்புற சாலை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாமே நமக்கு தெரியும். 100 நாள் வேலையை பற்றி நம்ம பசங்க படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடியதில் டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், இதை வந்து நமக்கு என்ன கண்டஸ்டில் கேட்டாங்கன்னா ஊழலை எதெல்லாம் குறைச்சிருக்கு அப்படிங்கும்போது பணத்தை வந்து நம்ம கையில் கொடுக்காம அக்கௌண்ட்டில் கொடுக்கும்போது ஊழல் குறையுது. அப்போ டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து முக்கியமான ஒன்று. ஆதார் பேஸ்டு பேமெண்ட்டு இதெல்லாமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. தென் இந்த புது திட்டத்துக்கு வந்தது ஜூலை 1, 2026 புது திட்டம் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா நான் சொன்னேன் இது வந்து இப்போ வந்ததில்லை, ஏற்கனவே இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 1960களில் ரூரல் மேன் பவர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 1971 கிராஸ் ஸ்கீம் ஃபார் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், கிராமப்புற வேலைக்கான விரைவு திட்டம், கிராஸ் ஸ்கீம் உடனே கொடுக்கறது. இதை தான் முதல்ல எப்படி பண்றாங்கன்னா 71 ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர், மாவட்டத்துக்கு 1000 பேருக்கு 10 மாசம் வேலை கொடுக்கறது, சம்பளம் தர்றது அப்படிங்கிற மாதிரி 71 வந்து கொண்டு வர்றாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஒரு 30 வருஷம் 50ல இருந்து 80 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா தன்னிறைவடையவே முடியல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில் இருக்கு. என்ன பண்ணாலும் ஐரோப்பால இருந்து கோதுமை இறக்குமதி பண்றோம், மியான்மர்ல இருந்து ரங்கூன்ல இருந்து நம்ம வந்து அரிசி வந்து இறக்குமதி பண்றோம். அங்கேயும் நமக்கு கோதுமை கிடைக்காததுக்கு அப்புறம் பிரச்சனை என்னாச்சுன்னா அமெரிக்காவில் போய் நம்ம வந்து கோதுமை கேட்குறோம். PL 480 ஸ்கீம்ல டாலருக்கு பதிலாக ரூபாய் கொடுத்தே கேட்குறோம். அவன் நம்மளை இன்சல்ட் பண்றான். அப்புறம் பசுமை புரட்சிலாம் போடுறோம், கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி வருது. 80களுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு அளவுக்கு சாப்பாடு நமக்கே இருக்கு, ஒரு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஸ்டாக் பஃபர் இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றோம். அது வரைக்கும் 100 பேர்ல 50 பேர் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, வறுமை. ஒரு நாளைக்கு 2400 கலோரி கிராமப்புறத்தில் சாப்பிட்டோம்னா ஓகே அப்படிங்கிறாங்க. அந்த 2400 கலோரி கூட சாப்பிட முடியாம இருக்கு. அதுல என்னன்னா கிராமத்துல தானே நமக்கு உணவு உற்பத்தி ஆகுது, அந்த கிராம மக்களுக்கு எப்படி சாப்பாடு எல்லாம் போகும்ல. இந்த எக்ஸ்பர்ட் குரூப் நமக்கு 1962 முதல்ல பிளானிங் கமிஷன் இதில் பண்ணது வந்து PD ஓஜா கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் BK பரதன், மாண்டே சிங்கு, இந்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்டடி குரூப்பா இருக்கு. அப்புறம் தண்டேகர் ராத்து, லக்கடவாலா, 1979 அலர்ட் கமிட்டி, இப்படி பல கமிட்டிகள் பாவர்ட்டி வந்து கண்டுபிடிச்சு நிறைய கிராமத்துல வறுமையில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த வறுமைக்கு என்ன பண்ணணும், யார் வறுமையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்ப இதை சரி பண்றதுக்காக தான் நம்ம வந்து வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு சம்பளத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. அது 71 இந்த கிராஸ் ஸ்கீமா வருது. அப்புறம் 80லைன்னு பார்க்கும்போது இந்திரா காந்தி அம்மா 77 பவர்ல போயிட்டு பவர் எல்லாம் போயிட்டு 80 பேக் டு பவர்.
அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் NREP, அது தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு, இது நமக்கு ஸ்கூல் புக்ல +1 புக்லயே இருக்குது. அடுத்தது ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டாங்க 1983ல. இது வந்து பார்த்தோம்னா RLEGP 83 ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இதுதான். ஒரே விஷயத்துக்கு எதுக்கு ரெண்டு ஸ்கீம் வச்சிருக்காங்க? அப்ப ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்ல. அது 1989ல ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு நேரு பேரை வச்சு விட்டு கிராமப்புற வேலைவாய்ப்புக்கு ஜவஹர் பேரையும் ஜவஹர்னு சொல்லி அவர் பேர் ரெண்டா உடைச்சிடுறாங்க. ஜவஹர் தனியா, நேரு தனியா. நகர்ப்புறத்துக்கு நேரு, கிராமப்புறத்துக்கு ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க 89ல. இப்ப 80ல கொண்டு வரப்பட்டதும் 83ல கொண்டு வரப்பட்டதும் மெர்ஜ் ஆகி 89ல ஜவஹர் ரோஜ்கார் யோஜனான்னு வருது. இதோட விட்டுலாம்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 93ல வேற வேற பிரைம் மினிஸ்டர் வரும்போது வேற வேற வேலையை பார்த்து விட்டுறாங்க. அடுத்து 93ல எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் EAS அப்படின்னு சொல்லி வேலை உறுதி திட்டம் கொண்டு வர்றாங்க. இதே மாதிரியே 100 நாள் வேலை கொடுக்கறது, சம்பளம் தர்றது, அதே தான் அப்படியே திட்டம் 93லயே. இப்படி கொண்டு வந்தானே, ஏற்கனவே ஜவஹர் ரோஜ்கார் இருக்கிறது, திரும்பி வந்து பார்த்தோம்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் வருது. அப்ப ரெண்டையும் மெர்ஜ் பண்ற வேலை அடுத்து நடக்கணும். மீன்வைல் என்ன பண்ணிடுறாங்கன்னா 99ல ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறத ஜவஹர் கிராம சமிருதி யோஜனா அப்படின்னு சொல்லி பேரை மாத்தி விடுறாங்க. அப்ப ஏற்கனவே இருக்கிறத பேர் மாத்துறது ஒண்ணு, எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டு இருந்துட்டு இருக்குது. அப்ப இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்ல. ஸோ 2001ல என்ன பண்றாங்கன்னா ஜவஹர் கிராம சமிருதி யோஜனாவையும் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீமையும் இது ரெண்டையுமே 93, 99 ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே ஸ்கீமா சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனான்னு வருது, SGRY அப்படின்னு சொல்லி 2001ல கொண்டு வர்றாங்க. இதோட விட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதை பண்ணினது வாஜ்பாய் தலைமையில BJP 2001ல. அடுத்து காங்கிரஸ் வர்றாங்க 2004ல. வந்த உடனே அதை தூக்கிட்டு அதற்கு பதிலாக நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. ஸோ நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். அடுத்தது அதுதான் நம்ம வந்து பார்த்தா மகாத்மா காந்தி திட்டம் 2005, 2005ல சட்டம், 2006ல திட்டம், அதுக்கப்புறம் 2009ல வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆர்டரா வந்து வந்துட்டு இருக்குது. போன வருஷம் பழைய CM வரும்பொழுது இப்படிதான் காவலர் தினம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 6ஆம் தேதியே போட்டார். நானும் ஒரு ஃப்ளையர் போட்டு விட்டேன், பசங்க கமெண்ட் போட்டாங்க, உனக்கு என்னப்பா நீ பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவ, நாங்க தான் படிக்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி திட்டத்தை பூரா பேரை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, நம்ம தான் TNPSC ஆஸ்பிரண்ட் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்கதான் இருக்கு. அப்ப ஆக மொத்தத்துல இத்தனை திட்டமே எக்ஸாம்ல கேட்கப்பட்டது, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே ஒண்ணுதான், வேலை கொடுக்கணும், அந்த வேலைக்கு சம்பளம் தரணும் அப்படிங்கிறதா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அளவு கிளாரிட்டியோட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்க, அடுத்தடுத்து கரண்ட்ல இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருவோம். தேங்க்யூ.